வணக்கம். பதம் 3. க்ளைப்யம் மாஸ்மஹமப்பாத்த நைதத்வயயுபபத்யதே சூத்ரம் ஹிருதய தௌபல்யம் யக்வோதிஷ்டப் பரந்தப. இதன் பொருளாக என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். கிருஷ்ணரின் தந்தை வசுதேவரின் தங்கையான பிருதாவின் மகனே என்று அர்ஜுனன் அழைக்கப்பட்டானாம். ஏன், எனவே எதற்காக என்று நாம் சிந்திக்கலாம். அதனால் அர்ஜுனருக்கும் கிருஷ்ணருக்கும் நெருங்கிய உறவு இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக தான் ஒரு சத்திரியன் மகன் போர் புரிய மறுத்தால் அவன் பெயரளவு சத்திரியனே என்று பகவான் கூறுகிறார். அதில் ஒரு அந்தணன் மகன் கெட்ட வழி நடந்தால் அவன் பெயரளவு பிராமணனே. இவ்வாறான சத்திரிய மக்களுக்கும் அந்தண மக்களுக்கும் தமது தந்தையின் உபயோகமற்ற மக்களே அவர்கள் ஆவார்கள் என்று கூறுகிறார். அதாவது ஒரு தந்தையானவர் எதை குருவாக இருந்து தன் மகனுக்கு போதிக்கிறாரோ அதை தன் மகனானவன் கடைபிடிக்க வேண்டும் என்று இங்கு பகவான் கூறுகிறார். அவ்வாறு அதை கடைபிடிக்காமல் அந்த வழியை விட்டு செல்வாரேயானால் அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று கூறுகிறார் பகவான். எனவே அர்ஜுனன் உபயோகமற்ற மகனாக அவதை ஸ்ரீ கிருஷ்ணர் விரும்பவில்லை. அதற்கு மாறாக அர்ஜுனர் மிகவும் நெருக்கம் கொண்டவர் அல்லவா பகவானுக்கு. எனவே என்ன செய்தாராம், அவருடனே அமர்ந்து நண்பனாக அவருடைய தேதியில் அமர்ந்து அவருக்கு வழிகாட்டியாக இருந்தாராம். இது போன்ற வாய்ப்புக்கிடையே அர்ஜுனர் போரை துறந்தால் அவர் புகழ் செயலை செய்யாதவனாக மாறிவிடுவார். எனவே அவரது பெருமைக்கு இது ஏற்றதல்ல என்றார் கிருஷ்ணர். மதிப்பிற்குரிய பீஷ்மரிடமும் என்ன சொன்னார், உறவினர்களிடமும் பெருந்தன்மை காட்டுமுகமாக போரை துறப்பதாக அர்ஜுனன் விவாதிக்கலாமா? அதாவது இவர் சொல்லக்கூடிய கருத்தை பாருங்கள். அவர் போரை துறப்பதாக யாரிடமும் கூறக்கூடாது, அதை பற்றி விவாதிக்க கூடாது, அவற்றை பற்றி எண்ணவே கூடாது என்கிறார் பகவான். அதற்காகத்தான் அவ்வாறான பெருந்தன்மை ஆதாரமற்றது என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். எனவே அவ்வாறு புலம்புவதெல்லாம் ஒரு ஆதாரமாக கருத முடியாது, எண்ணுவதையெல்லாம் ஆதாரமாக கருத முடியாது. எனவே ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடி வழி நடத்தலின் கீழ் இத்தகு பெருந்தன்மை அல்லது அஹிம்சை அது தேவையற்றது என்று கூறுகிறார் பகவான். ஆம், இந்த கருத்தின் மூலமாக நாம் எதை அறிந்து கொள்கிறோம் என்றால், நமக்கான கடமை எது என்று இறைவன் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாரோ அந்த வழிகாட்டுதலின்படியே நாம் ஒவ்வொருவருமே நடக்க வேண்டும். அதிலே நாம் புலம்புவதோ இது சரிதானோ தவறுதானோ என்று சிந்திப்பதும் கூடாது என்கிறார் பகவான். அனைவருக்குமே நல்வழியையும் நல் பாதையையும் மட்டுமே காட்டுபவர் அவர். எனவே அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை மிகவும் நுட்பமாக நாம் சிந்தித்து ஒவ்வொரு செயலின் போதும் நிச்சயமாக கடைபிடித்தோம் என்றால் வாழ்வில் வெற்றிதான் என்பதை இங்கே அவர் அழகாக கூறியிருக்கிறார். நன்றி.